என்னுடைய பெயர் முனைவர் பா. பத்மா. இன்று நாம் வாழ்நாள் நீடித்த கல்வி என்ற பாடத்தில் தொகுதி 1ல் 2 அலகுகளை நாம் படிக்க இருக்கிறோம். அதில் முதலாவது அலகு வாழ்நாள் முழுவதும் கற்றல். வாழ்நாள் முழுவதும் கற்றல் என்றால் என்ன? அதனுடைய நோக்கம் என்ன? அது நமக்கு எந்த அளவிற்கு அவசியம்? அதனுடைய கருத்துமை மற்றும் நோக்கம் போன்ற தலைப்புகளில் நாம் படிக்க இருக்கிறோம். 2வது அலகு வாழ்நாள் முழுவதும் கற்பவர்கள். இந்த 2 அலகுகளை நாம் படிக்க இருக்கிறோம். வாழ்நாள் முழுவதும் கற்றல் அல்லது வாழ்நாள் நீடித்த கற்றல் என்ற இந்த தலைப்பை பற்றி அல்லது கல்வியை பற்றி நமது முன்னோர்கள், சான்றோர்கள் என கல்வியாளர்கள் என அவர்கள் கூறும் மேற்கோள்கள் சிலவற்றை நாம் இங்கு காண்போம். நமது தேசத்தந்தை காந்தியடிகள் கல்வி என்ற நிலையில் மேற்கோள் சிலவற்றை கூறுகிறார். நாளையே இறக்கப் போவதாக எண்ணி இன்று வாழ்ந்து விடுங்கள். நாளையே இறக்கப் போவதாக எண்ணி இன்று வாழ்ந்து விடுங்கள். என்றுமே வாழப்போவதாக எண்ணி தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருங்கள். ஒரு மனிதன் இறந்து விடுவான் என்ற நிலை வரும்பொழுது அவன் பல திட்டங்களை தீட்டி அவன் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக வாழ வேண்டும் என்ற திட்டங்களை வகுப்பான். அப்படி வகுக்கும்போது அவன் நேர்மறையாகவும் வகுக்க முடியும், எதிர்மறையாகவும் வகுக்க முடியும். அப்ப அந்த வாழ்நாள்ல இனிமையா அவன் வாழ வேண்டும் என்றால் அவன் என்று தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு கற்றுக்கொண்டு இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கை இனிமையுடையதாக அமையும் என்று கூறுகிறார் தேசத்தந்தை. நமது அவ்வை பாட்டி ஔவையார் கல்வியை பற்றி என்ன சொல்கிறார் என்றால், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் சிறிது அளவுதான் கற்றுக்கொள்கிறான். கல்லாதது அவனுக்கு தெரியாத விஷயங்கள், ஏராளமான செய்திகள், ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. அதனால் இந்த மேற்கோளில் மிக அழகாக, ஒரே வாக்கியத்தில் மிக அழகாக தெளிவாக அவ்வை பாட்டி கூறுகிறார். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. எண் எழுத்து இகழேல், அதாவது எண்ணும் எழுத்தும் ஒரு மனிதனுக்கு எந்த அளவு முக்கியம், அவனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு எந்த அளவு முக்கியம் என்று மிக அழகாக இந்த மேற்கோள்கள் காட்டுகிறது. இதையே திருவள்ளுவர் ஒரு கல்வியை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் அப்படி என்று பார்த்தால், தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவு. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவு. இங்கு சிறு எழுத்து பிழை இருக்கிறது, அதை மாணவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். அதாவது கிணறு தோண்ட தோண்ட ஊற்று நீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகி கொண்டே இருக்கும். அதாவது இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நிறைய கிணறுகளை நாம் மூடிவிட்டோம். இன்று பெரும்பாலும் இன்றைய மாணவர்கள் ஆழ்துளை கிணறுகளை தான் பார்க்க நேரிடும். முன்பு காலத்தில் என்னை போன்ற நடு வயதில் இருப்பவர்கள் சிறு வயதில் பார்த்தீர்கள் என்றால் நிறைய அப்பொழுதெல்லாம் கிணறு இருந்தது. கிணற்றை கொண்டு நாம் தினந்தோறும் நாம் தண்ணி எடுக்கும் பொழுது, தண்ணி இழுக்கும் பொழுது கயிறும் வாளியும் இருக்கும். அதை இழுக்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் கிணற்றில் இருக்கக்கூடிய துவாரங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த துவாரங்கள்ல இருக்கக்கூடிய தூசி எல்லாம் எடுக்கப்பட்டு அங்கங்க இருக்கக்கூடிய ஊற்றுகள்லாம் பெருகி நீர் கிடைக்கும். அந்த கிணறு வற்றவே வற்றாது. அதுபோல ஒரு மனிதன் தொடர்ந்து அவன் நல்ல நூல்களை, நல்ல சான்றோர்கள் எழுதிய நூல்களை படிக்கும் பொழுது அவனுடைய அறிவும் பெருகுவதோடு மட்டுமல்லாமல் அவன் தன்னை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்று வள்ளுவர் கூறுகிறார். சரி, சான்றோர்கள், கல்வியாளர்கள் இவர்கள்லாம் கூறுவது என்னவென்றால், சாக்ரட்டிஸ் என்ற கல்வியாளர் என்ன கூறுகிறார் என்று பார்த்தால், அவர் சொல்கிறார் கல்வியை பற்றி, நான் இளைஞனாக இருக்கும்போது எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்தேன். முதுமை நிலை அடையும் போது எனக்கு எதுவும் தெரியாது என்று அறிந்தேன். அதாவது சாக்ரட்டிஸ் இதேதான் அவ்வை பாட்டி சொல்கிறார்.
அதாவது கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே நீங்களே இந்த அனுபவத்தை பெற்றிருப்பீர்கள். இந்த ஆய்வு மாணவர்கள்லாம் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்கும்போது பார்த்தீர்கள் என்றால், நமக்கு நிறைய செய்திகளை நாம் தொகுத்து வைத்திருப்போம். அப்படி நிறைய செய்திகளை தொகுத்து வைத்திருக்கும் பொழுது, நாம் அந்த தருணத்தில் நம் குறிப்பிட்டவற்றை மட்டுமே நம்மளால் தொகுத்து அதை கட்டுரையாக வழங்க முடியும். பிறகு நமக்கே தோன்றும், நாம் நிறைய செய்திகளை விட்டுவிட்டோமே! நாம கொஞ்சம் தான் கத்துருக்கோம். மீதியெல்லாம் கத்துக்காம விட்டுட்டோம். அப்படிங்கிற ஒரு அனுபவத்த கட்டாயம் எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கையில அத அனுபவப்பட்டிருப்பீங்க. அதே தான் இங்க சாக்ரட்டிஸ் என்ற கல்வியாளர், தத்துவ ஞானி அவர் என்ன சொல்றாருன்னா, "நான் இளைஞனா இருக்கும்போது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. இன்றைக்கும் நீங்க குழந்தைகள் நம்முடைய வீடுகளிலேயே குழந்தைகள் பார்த்தீர்கள் என்றால், குழந்தை தருணத்தில் இருக்கும்பொழுது, எனக்கு எல்லாமே தெரியும் என்று பெற்றோர்களிடம் விவாதிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அதையே தான் இங்க சொல்கிறார். எனக்கு இளைஞனா இருக்கும்போது எனக்கு நெறைய தெரியும். ஆனா, முதுமை நிலை வரும்போது, எனக்கு அ நெறைய செய்திகள் எனக்கு தெரியாம போச்சே! அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்ப அனுபவத்தினால நெறைய செய்திகளையும், நெறைய திறன்களையும் நாம கற்றுக்கொள்கிறோம். அதுதான் திருப்பியும் சாக்ரடீஸ் என்ன சொல்றார்ன்னா, "நான் இளைஞனாக இருக்கும்போது எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்தேன். முதுமை நிலை அடையும்போது எனக்கு எதுவும் தெரியாது என்று அறிந்தேன்" என்று மிக அழகாக சொல்கிறார். இந்த மேற்கோள்ல மிக அழகாக சொல்றாங்க. இப்ப சான்றோர்கள், அறிஞர்கள், கல்வியாளர்கள் இவங்கெல்லாம் அந்த கல்விய பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். இப்ப ஒரு கல்வியாளர் அதாவது 2003ல இந்த வாழ்நாள் கற்றல் என்பது என்ன? அதனுடைய பொருள பத்தி அவர் சொல்றாரு. அதுக்கு முன்னாடிலாம் அதுக்கான வரையறையோ, பொருளோ இல்ல. ஏதோ நம்ப பேச்சு வழக்குல தொடர்ந்து கற்றுக்கக்கூடிய நிலைதான் அப்படின்னு நம்ம அறிந்திருந்தோம். இதற்கு வாட்சன் என்பவர் என்ற கல்வியாளர் ஒரு வரையறை, ஒரு பொருளை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் என்றால், வாழ்நாள் என்பது வாழ்நாள் கற்றல் என்பது வாழ்நாள் முழுவதும் கற்றலை அங்கீகரிக்கிறது. வாழ்நாள் கற்றல்ங்கிறது என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் நம்மளுடைய அ பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய அந்த லாங் பீரியட் இருக்கக்கூடிய அனைத்து காலங்களையும் நாம கல்வி கற்றுக்கொண்டே தான் இருக்கிறோம். அது எந்த மாதிரியான முறைகள்ல வழங்கப்படுகிறது அப்படி என்று பார்த்தீர்களானால், அது முறையான மற்றும் முறைசாரா முறைகளில் வழங்கப்படுகிறது. அதற்கான நிறுவனங்கள்லாம் இருக்கு. முறையான மற்றும் முறைசாரா முறைகளில் அது வழங்கப்படுகிறது என்று வாட்சன் என்ற கல்வியாளர் 2003ல் சொல்கிறார். இந்த கற்றல் செயல்முறையுடைய பரிமாணங்கள். இப்ப வாட்சன் என்ன சொல்றாரு? கற்றல்ங்கிறது வாழ்நாள் முழுவதும் நடக்குதுன்னு சொல்றாரு. அதேதான் இந்த படத்தை நீங்க பார்த்தீர்கள் என்றால், மிக அ அழகாக இந்த படம் நமக்கு விளக்குகிறது. பிறப்பு பிறப்பு மனிதன் பிறக்கிறான். அவனுடைய வாழ்நாள், நீண்ட அவனுடைய வாழ்நாள் எடுத்துக்கொண்டீர்கள்னா, இறப்பு. இந்த இறப்புக்கும், பிறப்புக்கும் இடைப்பட்ட காலத்த பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை முழுவதும் வாழ்க்கை முழுவதும் அந்த பரிமாணங்கள் நடைபெறுகிறது. ஒண்ணு முறை சார்ந்த முறையில நடக்குது, முறை சாரா முறையில நடக்குது, முறையில்லா முறையில நடக்குது. முறை சார்ந்த கல்விங்கிறது பள்ளி, கல்லூரி இந்த காலங்கள்ல நடக்கக்கூடிய முறையான கல்வி. முறை சாராங்கிறது அதுவும் கல்லூரி, பள்ளி இது இந்த மாரியான நிலையில நடக்குது. ஆ முறையில்லா இது 2க்கும் இல்லாத ஒரு நிலையில இது நடக்குது. ஆக கற்றல் செயல்முறை இந்த மாரியான பரிணாமங்கள்ல நடக்குது. இந்த முறை சார்ந்த, முறைசாரா, முறையில்லா இந்த 3யும் நம்ம பின்வரும் நிலையில பார்க்கலாம் நாம. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, வாழ்க்கை முழுவதும் கல். வாழ்க்கையை முழுவதுமாய் கல். அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில நம்ப ஒ ஒ ஏற்கனவே இந்த இத நம்ப பார்த்தோம். அதாவது பிறப்புலேருந்து இறப்பு வரையிலும் பார்க்கணும். கல்விங்கிறது நடைபெறுது. அது என்ன என்ன முறையிலலாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முறை சார்ந்த, முறைசாரா, முறையில்லா முறைகள்ல நடக்குது. அதனால என்ன இந்த மேற்கோள் அழகா சொல்றாங்கன்னா, வாழ்க்கை முழுவதும் கல். வாழ்க்கை முழுவதும் நாம கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கையை முழுவதுமாய் கல். நீங்க பேச்சு வழக்குல உதாரணமா பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அதாவது சாப்பிடுறதுக்காக சிலர் வாழ்வாங்க. சாப்பிடுவதற்காக வாழ்வார்கள் சிலர். சிலர் வாழ்வதற்காக சாப்பிடுவார்கள். அந்த மாரி நம்மளுடைய வாழ்க்கையை முழுமையானதாக ஆக்க வேண்டும் என்றால், அவ்வை பாட்டி சொன்னது போல்
நம்மளுடைய இறப்பு வரையிலும் கற்றுக்கொள்ளும் போதே சாக்ரட்டிஸ் சொல்கிறார், நான் முதுமை நிலையை அடையும் போது எனக்கு எதுவுமே தெரியல, நான் சிறிதளவு தான் கற்றுக்கொண்டேன் அப்படி என்று சொல்கிறார். அதுபோல நம்ம வாழ்க்கை முழுவதும் நிறைய செய்திகளை நாம் திறன்களையும் செய்திகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இதனால பொருள் இதையெல்லாம் நம்ம பார்த்தோம். சான்றோர்கள், கல்வியாளர்கள் இவர்கள்லாம் என்ன சொல்றாங்க, இந்த வாழ்நாள் நீடித்த கல்வியை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கிறத நாம பார்த்தோம். இப்ப அதுக்கான வரையறை என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். எந்த ஒரு பாடத்துக்கும் ஒரு வரையறை என்று உண்டு. சில பாடங்களுக்கும் சில வார்த்தைகளுக்கும் சில சொற்களுக்கும் பார்த்தீங்கன்னா வரையறை என்றே செய்ய முடியாது. ஏன்னா அது அவ்வளவு பரந்துபட்ட ஒரு சொல்லா இருக்கும். உதாரணமா பார்த்தீங்கன்னா தத்துவயியல், உளவியல், கல்வியல் இது போன்ற பாட சம்பந்தமான சொற்களுக்கு இதெல்லாம் ஒரு விரிவான பகுதி, ஒரு பரந்த பொதுவான சொல். இதை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள நாம அடைத்து அதுக்கான வரையறைய நம்ம செய்ய முடியாது. அததான் இங்கேயும் சொல்றாங்க. வாழ்நாள் நீடித்த கற்றல் கல்விங்கிறதுமே ஒரு பெரிய பரந்த சொல். அது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ள நம்ம வைக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான செய்தியா இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, வாழ்நாள் முழுவதும் கற்றல் என்பது ஒரு பரந்த, அதாவது விரிந்த பொதுவான சொல். அது ரொம்ப விரிவா இருக்கனால அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தன்மையோட வரையறுப்பது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒன்று. அதனால என்ன சொல்றாங்கன்னா, வாழ்நாள் கற்றல் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் நிரந்தரமான தொடர்ச்சியான தொடர் அல்லது வயது வந்தோருக்கான கல்வி. என்ன சொல்றாங்க, வாழ்நாள் முழுவதும் நிரந்தரமான தொடர்ச்சியான தொடர் அல்லது வயது வந்தோருக்கான கல்வி அப்படின்னு சொல்றாங்க. இதை என்ன ஒரு கல்வியாளர் இதுக்கு என்ன வரையறை கொடுக்கிறாருன்னா, அதாவது முடிந்தவரை ஒரு வரையறை சொல்றாங்க. அதை ஒரே இதுல கொண்டு வரதுங்கிறது கடினம். இருந்தாலும் ஒவ்வொரு இதுக்கும் இப்ப கல்விக்குன்னு ஒரு வரையறை இருக்கு, தத்துவியலுக்கும் ஒரு வரையறை இருக்கு, உளவியலுக்கும் ஒரு வரையறை இருக்கு. அதனால ஒரு குறிப்பிட்ட அதை எந்த அளவுக்கு நம்மளால அதுக்கான வரையறை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிறிஸ்டோபர் நாஃபர் அப்படிங்கிறது என்ற கல்வியாளர் 2006 ஒரு வரையறைய சொல்றாரு. என்ன சொல்றாரு அவரு, வாழ்நாள் முழுவதும் கற்றல் என்பது இடைவிடாத தொடர் கற்றல் முறையாகும். வாழ்நாள் முழுவதும் என்ன சொல்றாங்க, அதாவது வாழ்நாள் முழுவதும் கற்றல். நம்ம ஏற்கனவே ஒரு படத்துல பார்த்தோம், பிறப்பு முதல் இறப்பு முதல் வாழ்நாள் முழுவதும் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்தோம். அந்த செய்தியில அந்த செய்திக்கும் இந்த செய்திக்கும் என்ன ஒரு வித்தியாசம் என்றால், நம்ம பிறப்பு முதல் இறப்பு முதல் கற்றுக்கொண்டே தான் இருக்கிறோம். பிறப்புல இருந்து இறப்பு வரையிலும் கற்றுக்கொண்டே தான் இருக்கிறோம். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இடைவிடாத தொடர் கற்றல். எந்த இடத்துலயுமே பிரேக்கப்பே இருக்கக்கூடாது. இடைவிடாத தொடர் கற்றல் முறையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரையறை செய்கிறாரு. திருப்பி படிப்போமா தான், வாழ்நாள் முழுவதும் கற்றல் என்பது இடைவிடாத தொடர் கற்றல் முறையாகும். யார் சொல்றா, கிறிஸ்டோபர் நாஃபர் அப்படிங்கிறது 2006 சொல்றாரு. சரி, இப்ப இது வரையிலும் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்னா, வாழ்நாள் நீடித்த கல்வியை பத்தின மேற்கோள்கள் பார்த்தோம். கல்வியாளர்கள் என்ன சொல்றாங்க, அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, அதனுடைய வரையறை, பொருள் இதெல்லாம் பார்த்தோம். இப்ப இதுவரையிலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த தலைப்பு என்னன்னா, நோக்கம். ஏன் இதெல்லாம் நாம கத்துக்கணும், அதனுடைய நோக்கம் என்ன, அதை கத்துக்கிட்டா நமக்கு என்னென்னா பயன்கள், அதை கத்துக்கிறதுக்கான அவசியம் என்ன இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த வாழ்நாள் முழுவதும் கற்றலின் நோக்கங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய அறிவு மற்றும் திறன்களை பெறுதல். ஒரு தனி நபர் இந்த வாழ்நாள் முழுவதும் கற்றல் அப்படிங்கிற செய்தி நடைபெற்றுச்சுன்னா, அந்த செய்முறை நடைபெற்றுச்சுன்னா, அவருடைய அறிவு தளமானது விரிவுபடுத்தப்படுகிறது. அவருக்கு சுய ஆர்வம், பொழுதுபோக்குகள், தொழில்முறை மேம்பாட்டிற்கு பொருத்தமான புதிய திறன்களை அவர் பெறுகிறார். அதாவது புதிய அறிவு. ஒருத்தர் எந்த மேம்பாடுமே எந்த வளர்ச்சியுமே இல்லாம அவர் ஒரே நிலையில இருந்தார்னா, அவருக்கு அடுத்த நிலை என்ற நிலையை அடைய முடியாது. உதாரணமா ஒரு குழந்தை எடுத்தீங்கன்னா, அந்த குழந்தை குழந்தை பருவம், அதற்கப்புறம் பள்ளி பருவம், அதற்கப்புறம் கன்னி பருவம், அப்புறம் முதுமை பருவம். இப்படி இந்த நிலைகள்ல நிறைய மாற்றங்கள் செயல்முறைகள் நடக்கும். திருமணம்,
குழந்தை பெறுதல், குழந்தைகளை பள்ளியில் படிக்க வைத்தல். இந்த மாதிரி ஒரு பெண் என்று எடுத்தால் அவள் வந்து சிறுமியா இருக்கிறா, பருவத்தை அடையிறா. அதுக்கப்புறம் அவ ஒரு ஒரு மங்கையா ஆகிறா. அவர் வந்து திருமணம் அந்தஸ்தை பெறுகிறார். அதுக்கப்புறம் அம்மா, பாட்டி இந்த நிலைகள்லாம் அடைகிறார். இப்போ ஒரு தனி மனிதருடைய நிலை இத்தனை நிலைகள் இருக்கிறது. அப்ப தனிப்பட்ட மனிதருடைய நிலைகள் அவ்வாறு இருக்கும் பொழுது, அவர் சிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு புதிய புதிய அறிவுகளையும், திறன்களையும் அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு. சரி, அவங்க வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒரு தொழில் வேணும்ல. அந்த தொழில்லயும் மேம்பாடு அடையணும். வெறும் அவங்க அறிவுத்திறனை மட்டும் அறிவுடையவங்களா இருந்தா மட்டும் போதுமா? போதாது, பத்தாது. அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு சில திறன்கள் வந்து தேவைப்படுது. அப்ப ஒரு வாழ்க்கையை நடத்துறதுக்கு என்ன வேணும்? தொழில் வேணும். அப்ப அந்த அவங்களுடைய வாழ்க்கை தொழிலை மேம்படுத்துறதுக்கு தொழில் திறன்கள் தேவைப்படுகிறது. அதனாலதான் தொழில்முறை மேம்பாடு மற்றும் தொழில் முன்னேற்றம். வேலை வாய்ப்பை மேம்படுத்துவது, ஒருவருடைய தொழிலுக்கு என்ன மாதிரியான புதுமையான திறன்கள்லாம் காலத்துக்கு தகுந்த மாதிரி தேவைப்படுகிறதோ அதை எல்லாம் நாம வந்து நோக்கமாக இந்த வாழ்நாள் முழுவதும் கற்றல் வந்து நிவர்த்தி செய்கிறது. மேற்கொண்டு பார்த்தால் தனிப்பட்ட ஒருவருடைய வளர்ச்சியை வந்து செறிவூட்டல், அதாவது மேம்படுத்தினா மட்டும் பத்தாது, அவங்களுடைய வாழ்க்கையை வந்து செறிவூட்ட வேண்டும், அதாவது வலிமைப்படுத்த வேண்டும். உதாரணமா சொன்னவங்களுக்கு அந்த வளர்ச்சி, மேம்பாடு, செறிவூட்டல் இதுக்கான வித்தியாசங்கள் என்று பார்த்தால் ஒரு உதாரணம் சொல்லலாம். நீங்க நம்மளுடைய தமிழ்நாட்டிலே மதிய உணவு திட்டம் என்று இருக்கிறது. இதை வந்து முத உங்களுக்கு தெரியும், காமராஜர் வந்து ஆரம்பித்து வைத்தார். இதை எம்.ஜி. ராமச்சந்திரன் முதலமைச்சராக இருந்த பொழுது இதை சத்துணவு என்று மாற்றினார். அப்ப ஒரு மதிய உணவு என்பது ஒரு அடிப்படையிலிருந்து உணவு கிடைக்காத குழந்தைகளுக்கு உணவை கொடுத்தார்கள். பிறகு சிந்தித்தார்கள், வெறும் உணவை மட்டும் கொடுத்தால் போதுமா? அந்த குழந்தை வலிமையான குழந்தையாக இருக்கணும். அப்ப அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்க வேண்டும்? வெறும் அறிவை மட்டும் கொடுத்தால் பத்தாது, செறிவூட்டப்பட்ட, வலிமைப்படுத்தப்பட்ட சரிசமமான சரிவிகித உணவு கொடுக்கணும். ஸோ அதனாலதான் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் சத்துணவு என்று அந்த திட்டத்தையே மாத்தினார்கள். மதிய உணவிலிருந்து சத்துணவாக மாறியது. அதுபோல இங்க ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வளர்ச்சி, அவன் வந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அவனுடைய திறன்கள் வந்து வலிமையா இருக்கணும். என்னன்னா புதிய பாடங்களை ஆராயறது, அவனுடைய அறிவு எல்லையை வந்து விரிவுபடுத்துறது, அவன் சுயமா சிந்திக்கணும். விமர்சன சிந்தனை, விமர்சனம் செய்வது என்பதே ஒரு திறமையான திறனாகும். எல்லோராலும் அதை வந்து செய்ய இயலாது. அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய தனிப்பட்ட வளர்ச்சி, விமர்சன சிந்தனை, படைப்பாற்றல், சுய விழிப்புணர்வு இதெல்லாம் அவனுடைய ஒரு மாணவனுடைய, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வளர்ச்சியை வந்து வலிமைப்படுத்தக்கூடிய செயலாகும். சரி, அவனுடைய அறிவு சார்ந்ததெல்லாம் நம்ம வலிமைப்படுத்தியாச்சு. அது மட்டும் போதுமா? பத்தாது. அடுத்தது என்ன வேணும்னா திறன். அவன்கிட்ட என்ன திறமை இருக்கு? ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவியம் வரையக்கூடிய திறன் இருக்கும், ஒருத்தர் நல்லா ஓடக்கூடிய திறன் இருக்கும், ஒருத்தருக்கு நல்லா பாடக்கூடிய திறன் இருக்கும். இந்த கால மாற்றத்திற்கு ஏற்றவாறு, அதாவது இந்த சமுதாயம் மாற்றம் ஒன்றே மாறாதது. அப்ப இந்த கால சமுதாயம் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாறி இருக்கக்கூடிய இந்த கால சமுதாயத்திற்கு தகுந்தமாறு தன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய திறன்களை அவன் பெற வேண்டும். இது வந்து நோக்கமா இருக்கு. சரி, ஒரு தனிப்பட்ட மனிதன், தனிப்பட்ட மாணவர்கள், இதெல்லாம் அறிவு சார்ந்த வளர்ச்சி, தொழில் சார்ந்த வளர்ச்சி இதெல்லாம் இருந்தா மட்டும் போதுமா? அவன் இந்த சமுதாயத்தை பத்தி எந்த அக்கறையும் இல்லாம இருந்தானா இந்த சமுதாயம் வந்து முன்னேறுமா என்றால் முன்னேறாது. அதனால்தான் அந்த காலத்திலே சொல்வார்கள், ஒரு வீடு உயர்ந்தால் அந்த தெரு உயரும், தெரு உயர்ந்தால் அந்த சமுதாயம், நாடு இதெல்லாம் உயரும் என்று சொல்கிறார். கோன் உயர்வான் என்று சொல்கிறார்கள். அதுபோல ஒரு நல்ல தனிப்பட்ட மனிதன் வளர்ச்சி அடையும் போது, மேம்பாடு அடையும் போது அவன் இந்த சமுதாயத்தின் மேலும் அக்கறை கொண்டவனாக மாறுகிறான். அதுதான் இதனுடைய நோக்கம். அவன் இந்த சமுதாயத்து மேலேயும் அக்கறை இருக்கணும். சமுதாயத்துக்குள்ள நடக்கக்கூடிய தீங்குகளை எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுக்கு வந்து அக்கறை என்பது இருக்க வேண்டும். சோ என்ன சொல்றாங்கன்னா, சமூக ஈடுபாட்டை மேம்படுத்துதல், சமுதாய ஈடுபாடு மற்றும் குடிமகனுக்கு உண்டான
சமுதாய பொறுப்புகள். இன்றைக்கு நெறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சமுதாய பொறுப்புணர்வு அப்படிங்கிறது இல்லாம இருக்கு. உதாரணமா பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில பார்த்தாலே தெரியும். நீங்க சாலையில இன்னைக்கு வந்து சாலை விதிகள வந்து நாம வந்து மதிக்கிறதே இல்ல. போக்குவரத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பொதுவான ஒரு பண்பு அப்படிங்கிறது மனிதர்ட்ட இல்லாம போச்சு. நீங்க நிறைய கடைகள் இருக்கு, நிறைய வாகனங்கள் இருக்கு. அந்த வாகனங்கள்லாம் எங்க கொண்டு போய் நிறுத்துவாங்கன்னா, கரெக்ட்டா அந்த அ அ கடையோடைய அந்த நுழைவாயில்ல கொண்டு போய் நிறுத்தி வச்சுருவாங்க. அப்படி நிறுத்தும்போது மற்றவர்கள் எவ்வாறு போவார்கள் என்ற ஒரு சமூக பொறுப்பும், அக்கறையும் கூட இல்லாதவர்களாக ஆகிவிடுகிறோம். அதனால இப்ப அறிவு வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி இதோட ஒரு மனிதருக்கு என்ன தேவ? ஒரு குடிமகனுக்கு என்ன தேவ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமுதாய பொறுப்புணர்ச்சி. அவன் சமுதாயத்துல எந்த அளவுக்கு அவனுடைய பங்கு வேணும் அப்படிங்கிறது ரொம்ப அந்த திறன வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த வாழ்நாள் கற்றலுடைய நோக்கம். சரி. வெறும் இந்த சமுதாயம், அ அறிவு இதெல்லாம் இருந்தா போதுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட இன்னும் வந்து தன்னை வந்து மேம்படுத்திக் கொள்ள இன்னும் சில நுட்பங்கள் வந்து தேவைப்படுது. அத அவ்வை பாட்டியும், திருவள்ளுவரும் சொன்ன மாரி, "எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும்" என்று சொல்கிறார்கள். அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எண்முறை கல்வி அறிவும் மற்றும் தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்துதல். எப்பயுமே வந்து கணித அறிவு இருக்கும் பொழுது தான், அ தொழில்நுட்ப அறிவும் 2ம் சேர்ந்து தான் ஒரு நுட்பத்தை நாம வந்து கையாள முடியும். அந்த அளவுக்கு இப்ப இயற்பியல் பாடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கணிதம் நல்லா போடக்கூடியவர்களால் மட்டுமே அந்த இயற்பியல் பாடங்கள படிக்க முடியும். அப்ப வெறும் கணித அறிவு மட்டும் பத்தாது. அதை சார்ந்த அறிவுகளும் நமக்கு தேவைப்படுது. அந்த வகையிலேயே இந்த வாழ்நாள் கற்றல் எதை வந்து நோக்கி செல்கிறது என்று பார்த்தால், தொழில்நுட்பமாகி மாறி வரும் சமுதாய மாற்றங்களுக்கு ஏற்ற வகையில் தகவல் தொழில்நுட்ப மற்றும் ஊடக திறன்களை வளர்க்கிறது. கல்விங்கிறத நம்ம ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டோம்னா, இந்த வளர்ச்சியெல்லாம் இருக்காது. அப்ப தனிப்பட்ட மனிதன் வந்து அறிவு சார்ந்த வளர்ச்சி, தொழில் சார்ந்த வளர்ச்சி, சமுதாய வளர்ச்சி, எண்ணும், எழுத்தும், நுட்பமும் இதெல்லாம் வந்து அவன் தன்னை மேம்படுத்திக் கொள்ளும்போது, அவன் அவனுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்று சொல்லக்கூடிய சுய மேம்பாடு, இதெல்லாம் மேம்பட்டு வளரும். சுய மேம்பாட்டு திறனை இது வளர்க்குது. ஆகவே தொடர் கற்றலில் ஈடுபாடு இதெல்லாம் இருந்தா கூட தனிப்பட்ட மனிதனுக்கு வந்து அந்த ஆர்வம் இருக்க வேண்டும். ஆர்வம் இல்லைன்னா வந்து நாம வந்து அந்த மனிதர்கள்ட்ட அத வந்து மேம்படுத்த முடியாது. அப்ப சுய மேம்பாட்டு திறனை வளர்க்க வேண்டும் என்றால், ஒரு மனிதனிடம் ஈடுபாடு, ஆர்வம் என்பது முக்கியமான ஒன்று. ஆர்வம் இல்லைன்னா எந்த இதையும் நாம அந்த மனிதர்கள்ட்ட மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. உத்வேகம், கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் வந்து தானாவே இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் இத்தன திறன்களையும், இத்தன நோக்கங்களையும் அவன் தன் வாழ்க்கையில மேம்படுத்தி, தன் செல்ஃப் டெவலப்மென்ட் இத வந்து அடைய முடியும். அததான் வந்து ஒரு மனிதன் வந்து சுயமா எல்லா இதுலயும் அவன் வந்து வலிமை மிக்கவனாக மாறினால், நல்ல குடிமக்களாக அதாவது எம்பவர்ட் சிட்டிசன உருவாக்க முடியும். அப்ப வாழ்நாள் கல்வி அப்படிங்கிறது எத செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்நாள் முழுவதும் பெறும் கல்வியானது நம்மை வலிமை மிக்க குடிமக்களாக மாற்றுகிறது. வலிமை மிக்க குடிமக்களாக உருவாக்குகிறது. அதுதான் எம்பவர்ட் சிட்டிசன். இதெல்லாம் நோக்கமாக இந்த வாழ்நாள் கற்றல்ல சொல்றாங்க. சரி. வாழ்நாள் கற்றல்ல நோக்கமெல்லாம் பார்த்தாச்சு. இந்த நோக்கத்துக்கான அவசியம் என்ன? இந்த கல்விக்கு வந்து இந்த சமுதாயத்துல என்ன அவசியம் இருக்கு? இத வந்து தொடர்ந்து நாம வந்து பிறப்பு முதல் இறப்பு வரை சொல்லிக்கிட்டே போறோம். நெறைய கத்துக்கணும். இதுக்கான அவசியம் என்ன? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவசியம் கண்டிப்பா இருக்கு. என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாயத்துல ஒரு மனிதரை மதிக்க வேண்டும் என்றால், அப்படி மதிப்பதற்கு இந்த கல்வி தேவைப்படுகிறது. அதாவது பலர் அ ஒரு சிறந்த பண்புள்ள பலர் மதிக்கத்தக்க ஒரு தனித்துவமான மனிதனாக மாற்றுவதற்கு இந்த வாழ்நாள் நீடித்த கல்வி அவசியமா இருக்கு. அறிவினை வளர்க்கிறது. இதெல்லாம் இருந்தாலும் என்ன முடிவா என்ன வேணும்னா, சிந்திக்கக்கூடிய திறன், பகுத்தறியக்கூடிய திறன், அ இதெல்லாம் இருக்கும்போது, அவனுடைய முக்கியமான இன்னும் என்ன தேவைப்படுதுன்னா, சிக்கல்கள், சவால்கள், பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்கும்போது, அவன் ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய தன்மை வேண்டும். பகுத்து ஆராய்ந்து எது நல்லது, எது கெட்டது என்பதை நாம் வந்து
நம்மிடையே அது வந்து அவசியமா இருக்கிறது. ஆகவே நாம வந்து ஒரு நல்ல முடிவை மேற்கொள்ள வேண்டுமென்றால், நீடித்த கல்வி என்பது அவசியமா தேவைப்படுது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நற்பிரஜையாக வாழ. நற்பிரஜை என்று சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து, புத்தர் சொல்லிய புத்தர் வந்து எண்வகை மார்க்கத்தினை சொல்றாரு. உங்களுக்கு புத்தருடைய எண்வகை மார்க்கங்கள் தெரியும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல எண்ணம், செயல், சிந்தனை, பேச்சு, நோக்கம், நம்பிக்கை, வாழ்க்கை, நல்முயற்சி. இதெல்லாம் இருந்துச்சுன்னா, ஒரு நல்ல பிரஜையா இந்த சமுதாயத்துல வாழ முடியும். நல்ல பிரஜையா. அதாவது நல்ல பிரஜையா, நல்ல எண்ணம், நல்ல செயல், நல்ல பேச்சு இதெல்லாம் இருந்து ஒரு அமைதியான சமுதாயமா இருந்தாதான் நாம அமைதியா வாழ முடியும். இல்லையென்றால் இந்த சமுதாயத்தில் கொலை, கொள்ளை, குண்டு வெடிப்புகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும்போது நமக்கு மனம் வந்து சாந்தத்தோட அமைதியாக ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்மால் வாழ இயலாது. ஆகவே இப்படியெல்லாம் நம்ம வாழ்வதற்கு இந்த கல்வி வந்து கட்டாயமாக அவசியமாக தேவைப்படுகிறது. சரி. அதாவது புதிய விடயங்கள் புதிய புதிய செய்திகளை அறிந்து கொள்ளும் திறன், ஆளுமை ஒரு தனிப்பட்ட மனிதனிடம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஆளுமை திறன் வந்து அது வந்து அவசியம் அப்படிங்கிறத சொல்லுது. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு நல்லது எது, கெட்டது எது, இந்த சமூகத்தினை எப்படி வந்து வழி நடத்த வேண்டும் அப்படிங்கிறத இந்த கல்வி அவசியமா சொல்லுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்நாள் நீடித்த கல்வியுடைய அவசியமாக இருக்கிறது. ஏன் வந்து வேணும் அப்படிங்கிறது ஒரு அவசியமா இருக்கு. பார்த்தீங்கன்னா, பண்புள்ள பலர் மதிக்கத்தக்க மனிதனா இருக்கணும். அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சிறந்த தனித்துவமான மனிதனா இருக்க வேண்டும். தீர்மானங்கள் எடுக்கும்போது பகுப்பாய்வு செய்து சிறந்த தீர்மானத்தினை மேற்கொள்ள வாழ்நாள் நீடித்த கல்வி அவசியம். அது மட்டும் இல்லாம நல்ல பிரஜையாக, நட்பிரஜையாக அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, புத்தருடைய எண்வகை மார்க்கங்கள் நல்ல பேச்சு, நல்ல செயல், நல்ல வாழ்க்கை இதெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இதற்கு தகுந்த மாதிரி நாம நீடித்த கல்வி வந்து வேணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்திக்கும் ஆளுமை இது இந்த கல்வி அவசியமா தேவை. அது மட்டும் இல்லாம இந்த சமுதாயத்தில் நல்லது கெட்டது அறிந்து எது தேவை எது தேவையில்லை என்பதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நாம அறிந்து கொள்ளக்கூடிய அவசியமாக இந்த கல்வி இருக்கிறது. சரி. இப்ப நம்ம இதுவரையிலும் வாழ்நாள் நோக்கம் என்னன்னு பார்த்தோம். வாழ்நாள் கல்வியுடைய நோக்கம் என்ன, பொருள் என்ன இதெல்லாம் பார்த்தோம். நம்ம முன்னாடியே வந்து அந்த ஒரு படத்துல வந்து நம்ம முறை சார்ந்த நிறுவனம், முறைசாரா கல்வி, முறையில்லா கல்விங்கிறத பார்த்தோம். அதனுடைய நிறுவனங்கள் எதன் மூலமா இந்த கல்வி வந்து இந்த சமுதாயத்தை அடைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 விதமான நிறுவனங்கள் மூலமா அடைகிறது. என்னென்ன நிறுவனம்? முறை சார்ந்த நிறுவனங்கள், முறைசாரா நிறுவனங்கள், முறையில்லா நிறுவனங்கள். இப்ப முறை சார்ந்த நிறுவனம் அப்படின்னா என்ன? முறைசாரா நிறுவனம் அப்படின்னா என்ன? நிறுவனங்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, முறை சார்ந்த அப்படின்னாலே அதுல சட்டதிட்டங்கள், கட்டுப்பாடுகள், பாடத்திட்டம், கலைத்திட்டம், கால அட்டவணை இதெல்லாம் அதுல இருக்கு. இப்ப முறைசாரா நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலயும் காலத்திட்டம் இருக்கு, பாடத்திட்டம் இருக்கு, கலைத்திட்டம் இருக்கு. அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, கால அட்டவணை இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆனா, இந்த முறைசாரா நிறுவனங்களையும், முறையில்லா நிறுவனங்களையும் சில தளர்வுகள் இருக்கு. அதனால வந்து இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னா, முறை சார்ந்த நிறுவனங்கள்ல படிக்கக்கூடிய முன்பருவ பள்ளிகள் அப்படிங்கிறதுல வந்து குழந்தைக்குன்னு ஒரு வயது வரம்பு இருக்கு. அந்த 5 வயது ஆன பிறகு தான் ஒரு ஆரம்ப பள்ளியில வந்து குழந்தைய நாம வந்து சேர்க்க முடியும். அதே இத வந்து முறைசாரா இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வயது வரம்பு என்பது அங்க இல்ல. 50 வயது ஆனவர்களும் சரி, 25 வயது ஆனவர்களும் சரி, யார் வேண்டுமானாலும் இந்த முறைசாரா நிறுவனங்கள்ல படிக்கலாம். முறையில்லா நிறுவனங்களையும் முறையில்லா நிறுவனங்களுக்கு நம்ம சுயமாக கற்றுக்கொள்ளுதல். அங்கேயும் உதாரணமா பார்த்தீங்கன்னா, நாம இப்ப நம்மளுடைய குடும்பத்தாரோடையே நம்ம வந்து அருங்காட்சியகம் போவோம், மன்றம் போவோம், விளையாட்டு திடல்கள் போவோம். இந்த மாதிரி வீடு சார்ந்த மையங்கள்லாம் போவோம். அப்ப அங்க நாம சுயமா சில உற்றுநோக்கல் முறையில நாம வந்து கற்றுக்கொள்வோம். அப்படி கற்றுக்கொள்வது தான் நாம வந்து இந்த முறையில்லா நிறுவனங்களாக சொல்கிறோம். இப்ப முறை சார்ந்த நிறுவனங்கள நம்ம வரிசைப்படுத்தினோம்னா, 1 முன்பருவ பள்ளிகள், 2 தொடக்க மற்றும் ஆரம்ப பள்ளிகள், 3
இடைநிலை பள்ளிகள், 4 முது இடைநிலை பள்ளிகள், 5 கல்லூரிகள், 6 கல்வி நிறுவனங்கள், 7 தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள், 8 பல்கலைக்கழகங்கள் மற்றும் திறந்தவெளி பல்கலைக்கழகங்கள், 9 ஒழுங்குபடுத்தும் அமைப்புகள். இதெல்லாம் முறை சார்ந்த கல்வி நிறுவனங்கள். இப்ப முறைசாரா நிறுவனங்களுடைய வரிசை பட்டியல பார்த்தீங்கன்னா, 1 குழந்தை கவனிப்பு மையங்கள், அடுத்து தொழில் ரீதியான சங்கங்கள், 3வது பயிற்சி பட்டறை நிறுவனங்கள், 4 பணி பயிற்சி மையங்கள், 5 தொழில் சந்தை நிறுவனங்கள், 6 போட்டித் தேர்வு நிறுவனங்கள், 7 தன்னார்வ அமைப்புகள், 8 கற்றல் வட்டாரங்கள், 9 மாற்றுக் கல்வி மையங்கள், இறுதியாக வயது வந்தோர் மற்றும் தொடர்கல்வி மையங்கள். இப்ப இதெல்லாம் முறைசாரா நிறுவனங்களுடைய பட்டியலா இருக்கு. ஒரு 10 பட்டியல்ல கொடுத்திருக்காங்க. வரிசை பட்டியல்ல இருக்கிறது. முறையில்லா நிறுவனங்கள். முறையில்லா நிறுவனங்கள்னா அதுலயும் முறைசாரா நிறுவனம் மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்குன்னு சில தளர்வுகள் இருக்கிறது. அந்த வரிசை பட்டியல்ல என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அருங்காட்சியகம் வருகிறது, மன்றம் கிளப்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மன்றம், கலை கண்காட்சியகங்கள், விளையாட்டு திடல்கள், சமுதாய நூல் நிலையங்கள், வீடு சார்ந்த மையங்கள், முதியோர் பராமரிப்பு மையங்கள், 8 முதியோர் இல்லங்கள், 9 வியாபார மையங்கள், 10 பயிற்றுவிக்கும் பயிற்சி தரும் இல்லாட்டி குழுக்கள், அதாவது பயிற்றுவிக்கும் குழுக்கள் அல்லது பயிற்சி தரும் குழுக்கள் சொல்லலாம். 11 சமுதாய மையங்கள், இறுதியாக சேவை மையங்கள். இதெல்லாம் வாழ்நாள் நீடித்த கல்வியை அந்த செயல்முறையை கொண்டு சேர்க்கக்கூடிய நிறுவனங்கள். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா, இன்றைக்கும் பெரும்பான்மையான பெண் குழந்தைகள் சமுதாயத்துல பருவநிலை அடைந்தோன அந்த குழந்தைகளை நிறுத்தி விடுகிறார்கள். அதாவது டிராப் அவுட்னு சொல்லுவோம். அப்படி டிராப் அவுட் ஆகக்கூடிய பின்தங்கியா இருக்கக்கூடிய பள்ளி படிப்பை இடையிலே நிறுத்தக்கூடிய குழந்தைகள் தங்களுடைய அந்த பள்ளி படிப்பை நீடிக்க இந்த முறைசாரா நிறுவனங்கள்லாம் உதவியா இருக்குது. இப்ப பெரும்பாலும் இந்த முறை சார்ந்த நிறுவனங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கல்வியாளர்கள்னு பார்த்தீங்கன்னா, இவான் எலிச்ச சொல்லலாம், குட்மேன், சார்லஸ், இந்த மாதிரி சில கல்வியாளர்கள் முறைசாரா நிறுவனங்களை ரொம்ப வலியுறுத்துகிறார்கள். ஏனென்றால் இந்த பள்ளிங்கிறது சிறை என்ற ஒரு குழந்தைகளை ஒரு சிறைச்சாலையில அடைப்பது போல இவர்கள் எண்ணுகிறார்கள். அதனாலதான் இவங்க பள்ளியில்லா சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்துகிறார்கள். டி ஸ்கூலிங் சொல்லுவோம். ஸோ அவங்க சொல்லக்கூடியது இந்த முறைசாரா நிறுவனங்களை ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறாங்க. குழந்தைங்களுங்கிறது ஒரு சுதந்திரம். அதனாலதான் பிறப்பு முதல் இருப்ப வரையில அவங்க கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கால நிலை வாழ்க்கை முழுவதும் சுதந்திரமாக கற்றுக்கொள்ள வேண்டும். கல்விங்கிறது நம்ம மகிழ்ச்சியாக கற்றுக்கொள்ள வேண்டும், இன்பமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏன்னா கல்வி வேறு வாழ்க்கை வேறு அல்ல. கல்வி, வாழ்க்கை, தொழில் இது மூன்றும் ஒரு நேர்கோட்டு பாதையில் ஒன்றாக இணைந்து செல்லும் போது ஒரு தனிநபருடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கும். அப்படி தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கும் பொழுது அந்த தனிப்பட்ட மனிதன் இந்த சமுதாயத்தின் மேலும் பொறுப்புள்ள மனிதனாக இருக்கிறான். நீங்க நிறைய செய்தித்தாள்களை படிப்பீங்க. குற்றவாளிகளை பற்றி படிக்கும்போது, குற்றவாளிகளுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது அவன் இந்த சமுதாயத்தின் மேல் வெறுப்பு கொள்கிறான். காரணம் என்னவென்றால் அவன் இந்த சமுதாயத்தினால் நிறைய இன்னல்களையும் சவால்களையும் எதிர்கொண்டவனாக பிறகு அவன் வாழ்க்கை எதிர்மறையாக மாறிவிடுகிறது. அப்ப ஒரு சமுதாயம் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்றால் இந்த ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த வாழ்நாள் நீடித்த கல்வி என்ற ஒன்றை புரிந்து கொண்டால் தன்னை சுயமாக அவன் மேம்படுத்திக் கொள்ள முடியும். சரி, இப்ப வாழ்நாள் கல்வியை நம்ம எப்படியெல்லாம் பெறுவது அப்படிங்கிறத எந்தெந்த முறைகள்ல எந்தெந்த நிறுவனங்கள்லாம் இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்ப இதெல்லாம் இருந்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு கல்விக்கும் ஒவ்வொரு நிலையிலையும் நிறைய சவால்கள், நிறைய இடர்பாடுகள் இதெல்லாம் நம்ம எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துல கண்டிப்பா எந்த ஒரு நிலையில இருந்தும் அடுத்த நிலைக்கு போகும்போது இது எல்லாருமே இந்த சவால்களை சமாளிக்க வேண்டிய கட்டாயத்துல இருப்போம். அது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அனுபவத்திலையும் தெரிந்திருப்போம்.
அந்த மாரி இந்த வாழ்நாள் நீடித்த இந்த கல்விங்கிற வாழ்நாள் கல்வி அப்படிங்கிற இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய புதிய சவால்கள் இருக்கிறது. என்னென்ன சவால்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதிகரித்து வரக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சி. என்ன வளர்ச்சி? அதிகரித்து வரக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சி. இந்த வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நாங்கள் வந்து அச்சிடப்பட்ட பகுதியிலிருந்து அ தொழில்நுட்ப பகுதிக்கும் இடைப்பட்ட இதுலனால 2யும் நாங்க கற்றுக்கொண்டு, கொஞ்சம் அந்த முயன்று கற்றல் அப்படிங்கிற நிலையில முயற்சி செய்து செய்து எங்களை நாங்கள் பக்குவப்படுத்திக் கொண்டு, இந்த நிலைக்கு ஓரளவு வந்துவிட்டோம். அதாவது உங்களுக்கு இந்த கொடிய நோய் கொரோனா என்ற காலகட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால், அப்பதான் இந்த Google கிளாஸ் ரூமு, ஆன்லைன் கிளாஸு இதெல்லாம் வந்தது. ஸோ, நாங்கள்லாம் முயன்று முயன்று கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு, அந்த நுட்பத்தை கற்றுக்கொண்டு, சிறப்பாக நடத்தக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டோம். அப்ப இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நாம சொல்லுவோம்ல 90 கிட்ஸு, அ டிஜிட்டல் சைல்டு இந்த மாரியெல்லாம் நம்ம சொல்றோம். அவங்களுக்கெல்லாம் இது எளிதா இருக்கும். ஆனா, என்னை போன்ற வயது உடையவர்களுக்கும், அதற்கு அ முதுமை நிலையில இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து இருக்கக்கூடியத கொஞ்சம் அவங்க சவாலா எடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய இடர்பாடுகள். அப்ப நம்ம வாழ்க்கைக்கு ஒவ்வொரு தொழில்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, பணியிலயும் நிறைய போட்டிகள் இருக்கிறது. அந்த போட்டிகளை நம்ம வந்து வெற்றி பெற வேண்டும், தனித்துவம் பெற வேண்டும் என்றால், நம்ப இந்த சவால்களை மீறி நாம வந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே கல்வியை வாழ்வதற்காக கற்கக்கூடாது. வாழ்க்கையை வாழ்வதுதான் கல்வி அப்படிங்கிறது ரூசோவுடைய அ மேற்கோள். அப்ப ஏற்கனவே நான் சொன்னது போல, சாப்பிடுறதுக்காக நம்ம வாழக்கூடாது. வாழ்றதுக்காக சாப்பிடணும். அதேதான் அந்த மாரி தான் கல்விய வந்து சொல்றாரு. கல்வி வேறு, வாழ்க்கை வேறு அல்ல. கல்வியை வந்து வாழ்வதற்காக நம்ம கத்துக்க கூடாது. வாழ்க்கையை சுவைத்து, இன்புற்று, மகிழ்ந்து வாழ நம்ப கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப எந்த ஒரு செயலா இருந்தாலும் அதில் சவால்கள் அதிகம் இருக்கும். இல்லை என்று நம்மால் சொல்ல இயலாது. ஆகவே அந்த சவால்களையும் நாம் சமாளித்து, அ தொழில்நுட்ப திறனையும், புதிய திறன்களையும் நாம பெற்று நம்மளுடைய அ தனிப்பட்ட திறன்களை வளர்த்துக் கொண்டு மேம்பாடு அடைய வேண்டும். சரி. இப்ப இதெல்லாம் சவால்கள்லாம் இருந்தா கூட, இன்றைய காலகட்டத்தில நெறைய அதுக்கான வாய்ப்புகள், வளங்கள் இதெல்லாம் அதிகமா இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா, என்னன்னா அந்த காலத்துல வந்து நம்ம அறிவை பெற வேண்டும் என்றால், ஆசிரியர் மூலம் மட்டும் தான் பெற முடியும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. இன்னைக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப என் வயது போன்றவர்கள்லாம் அந்த காலகட்டத்தில நாங்க விரும்பியத படிக்க முடியாது. இன்னைக்கு நெறைய தொழில்நுட்பங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட நபருக்கு என்ன விருப்பமோ, அதை எடுத்து படிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சிகளும், வாய்ப்புகளும், வளங்களும் இருக்கிறது நம்ம நாட்ல. அப்ப முந்தைய காலகட்டத்தில் ஆசிரியர் மூலம் மட்டுமே அறிவை பெற முடிந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஆசிரியர் மட்டுமன்றி, அ டீச்சர் இஸ் நாட் ஒன்லி சோர்ஸ். டீச்சர் மட்டும் இல்ல ஒரு சோர்ஸ். அதை தாண்டி கணினி, இணையதளம், வலைதளம், சமூக ஊடகங்கள், அலைபேசி போன்ற பல்வேறு அ சமூக சாதனங்கள் வந்து சமூக ஊடகங்கள் வழியா தன்னை வந்து மேம்படுத்திக் கொள்ள முடியும். மேம்படுத்திக் கொள்ள அருமையான வாய்ப்பு வந்து இந்த 21ஆம் நூற்றாண்டுல வந்து இப்போ உள்ள தற்கால மனிதனுக்கு இருக்கிறது. இது எவ்வளோ பெரிய வாய்ப்பும், வளமும் பாருங்களேன்! நம்ம நாட்ல. அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அ எந்த ஒரு தகவல் அ பரிமாற்றம், தொடர்பு சாதனங்கள் இதெல்லாம் வந்து இருக்காது இந்த அளவுக்கு. ஆனா, இன்றைய காலகட்டத்தில ஒரு மனிதருக்கு நாம ஒரு செய்திய அனுப்பணும்னாலும், ஒரு 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 நொடி பொழுதுல நாம இன்னைக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு வந்து நுட்பங்கள் மாறியிருக்கிறது. அதனால தான் அந்த வாய்ப்புகளும், வளங்களையும் பத்தி சொல்லும்போது என்ன சொல்றேன்னா, முந்தைய காலகட்டத்தில் ஆசிரியர் மூலம் மட்டுமே அறிவை பெற முடிந்தது. இன்றைய காலகட்டத்தில் ஆசிரியர் மட்டுமின்றி கணினி, இணையதளம், வலைதளம், சமூக ஊடகங்கள், அலைபேசி போன்ற பல்வேறு சாதனங்கள் மூலமாகவும் தானாக கற்று தன்னை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இந்த 21ஆம் நூற்றாண்டுல இருக்கு. கற்றலுக்கான உத்திகள் இந்த இவ்வளவு சோர்சஸ் இவ்வளவு வளங்கள் இருக்கிறது. அதுக்கான உத்திகள் ஒரு ஆசிரியர் வந்து மாணாட்ட என்ன செய்யணும் அப்படின்னா, மாணவர்ட்ட வந்து ஈடுபாடு, ஆர்வம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஆர்வம் இல்லாதவர்ட்ட வந்து நம்ம எந்த செயலையுமே சிறப்பா செஞ்சு நம்மளால அவர மேம்படுத்த முடியாது. அப்ப கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு ஈடுபாடுங்கிற செயல்திறன
நம்ம கொடுக்க வேண்டும். அப்புறம் அவங்களுக்கு இடைவினைகள், பரிமாற்றம், குழு குழு உருவாக்கக்கூடிய திறன், மதிப்பிடும் திறன், தகவல் மற்றும் திறன்களை ஒருங்கிணைக்கக்கூடிய திறன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய சவால்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, தொழில்நுட்பங்கள்லாம் நெறைய நுட்பங்கள் வளர்ந்திருக்கக்கூடியது. அது ஒரு பெரிய சவாலா இருக்கு. சில ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு. இதெல்லாம் நம்ம வந்து இந்த உத்திகள வந்து எப்படி கையாளணும் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு குடுக்கணும். சரி, இந்த வாழ்நாள் கற்றல்ல வந்து என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம் இதெல்லாம் கற்றுக்கொண்டு வரும்போது ஒரு மனிதன் தன்னை உணர்ந்து கொள்கிறான். அதுதான் நீங்க சாக்ரடீஸோடைய மேற்கோள பார்த்தீங்கன்னா தெரியும். "உன்னையே நீ அறிவாய்." அததான் கண்ணதாசன் எளிமையான பாடலா சொல்றாரு. "உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் நீ உலகத்தில் போராடலாம்." அப்ப எந்த ஒரு மனிதன் தன்னிடம் இருக்கக்கூடிய பலம் என்ன, பலகீனம் என்ன என்று உணர்கிறானோ, அவன் வந்து மேம்பட்ட மனிதனாக, நல்ல அடைவு திறனையும், நல்ல மேம்பாடையும், நல்ல சிறப்பான நிலையும் அடையக்கூடிய மனிதனாக அவனால் உருவாக முடியும். 2வது ஆன்மீக வளர்ச்சி. வெறும் அறிவியலும், வெறும் அறிவும் மட்டும் இருந்தா பத்தாது. அதுதான் விவேகானந்தர் என்ற கல்வியாளர் என்ன சொல்றாருன்னா, அம் அறிவியலும், ஆன்மீகமும் ஒன்று சேர்ந்தால் தான் கல்வி. இப்ப மேலை நாடுகள்ல பார்த்தீங்கன்னா, அறிவியல் முன்னேற்றமும், அறிவு வளர்ச்சியும் தான் இருக்கும். அங்க வந்து ஆன்மீகம் இருக்காது. அததான் கல்வியில சொல்லுவோம் நாங்க. என்ன சொல்லுவோம்னா, அறிவு சார்ந்த வளர்ச்சி, உடல் சார்ந்த வளர்ச்சி, உள்ளம் சார்ந்த வளர்ச்சி. 3 டொமைன்ஸ். காக்னிட்டிவ் டொமைன், சைக்கோமோட்டர் டொமைன், அஃபெக்டிவ் டொமைன். அப்ப தன்னை உணர்ந்தா மட்டும் பத்தாது, ஆன்மீக வளர்ச்சி வேணும். உண்மை, அழகு, அன்பு ஆகியவற்றை அறிதல் வேணும். கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்தல் மற்றும் வளர்த்தல். கலாச்சார பாரம்பரியம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உணவு, உடை, இருப்பிடம் 3லயுமே நம்மளுடைய கலாச்சாரம் மாறிவிட்டது. உணவுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில நம்முடைய முன்னோர்கள் சாப்பிட்ட உணவுகளை நாம் அருந்துவதில்லை. மேலை நாட்டு உணவுகளையும், தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த உரங்கள் இட்ட கெமிக்கல்ஸ்ன்னு என்ற வேதியியல் மாற்றம் அடைந்த உணவுகள நெறைய சாப்பிடுறோம். இதனால நம்மளுடைய உடலும், உள்ளமும் மாறிவிடுகிறது. இருப்பிடம் பார்த்தீங்கன்னா, முன்னோர்கள் வாழ்ந்த மாரி இன்றைக்கு நாம வாழ்வதில்லை. எல்லா அடுக்குமாடி கட்டிடங்கள் நெறைய இருக்கிறது. அவ்வாறு ஒரே இடத்தில் வந்து ஒரு அளவுக்கு அதிகமான நபர்கள் வாழும் பொழுது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, கழிவுகள் அதிகம் சேரும் பொழுது, அங்க இருக்கக்கூடிய காற்றெல்லாம் மாசுபடுது. அப்ப உணவு, உடையுமே பார்த்தீங்கன்னா, உடல் கெட்ட பிறகு நம்மளுடைய உடையில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே தளர்வான உடைகள அணிகிறோம். இலக்கியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பெண்கள வர்ணிக்கும் பொழுது, மெல்லிய இடை உடையவள் அப்படிங்கிற பொருள். அந்த மாரி இடையெல்லாம் இன்றைக்கு இல்லை. காரணம் என்னன்னா, நம்ம தளர்வான ஆடைகளை அணிவதால் நம்மளுடைய உடலும் தளர்வாகிறது. அப்ப உணவுல மாறிவிட்டோம், உடையில மாறிவிட்டோம், இருக்கக்கூடிய இருப்பிடம் மாறிட்டோம். இதனுடைய கலாச்சாரத்தெல்லாம் பாதுகாக்கிற வேலைய இந்த வாழ்நாள் கல்வி செய்யுது. பகுத்தறியக்கூடிய திறனை கொடுக்குது. மனிதன முழுமையாக்குது. ஒரு மனிதன் வந்து ஒரு பெண் எப்பொழுது வந்து நம்ம உதாரணமா என்ன சொல்லலாம்னா, ஒரு பெண் எப்பொழுது தாய்மை அடைகிறாளோ, அப்பதான் அவ முழுமை நிலைய அடைகிறான்னு சொல்றோம். அது மாரி ஒரு மனிதன் வந்து ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில அவனுடைய கல்வி, வாழ்க்கை, தொழில் இது 3யும் வந்து மேம்படுத்தும்போது தான் அவன் ஒரு சிறந்த மனிதனாக இந்த சமுதாயத்துல மேம்பட்ட மனிதனாகவும், பண்புள்ள, மதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதனாக மாறி வருகிறான். சூழ்நிலையோடு மனிதன் பொருத்தப்பாடு அடை செய்தல். அதாவது இந்த சமுதாயத்துல எல்லாத்தோடையும் அனுசரித்து போதல். இன்னைக்கு வந்து அனுசரித்து போகக்கூடிய நிலையே இல்லாம போயிடுச்சு. நீங்க உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில பேருந்துல எல்லாம் பயணம் செய்யும்போது, முன்பு காலத்துல எல்லாம் அருகில் இருப்பவர்களோடு கலந்துரையாடுவாங்க. அப்படி கலந்துரையாடும்போது நிறைய செய்திகளை தெரிந்து கொள்வார்கள். இன்றைய காலகட்டத்தில் அது இல்லாம போச்சு. அப்ப இந்த சூழ்நிலையோட, அந்த சமுதாயத்தோடு அனுசரித்து செல்லக்கூடிய தன்மை உருவாக்குறது இந்த கற்றல். இயற்கையோடு இயந்த வளர்ச்சி. இயற்கையோட வாழ்றதுங்கிறது ஒரு இன்பமான ஒண்ணு. சுதந்திரமா வாழ்றது. இதெல்லாம் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட தனியாள் வளர்ச்சியா நம்ம சொல்லலாம். அப்படி வளரும்போது அவங்ககிட்ட நல்ல நிலைகள்லாம் இருக்கும்போது, நல்ல செயல்கள், நல்ல நடத்தைகள் இதெல்லாம் இருக்கும்போது, ஒரு நல்ல மதிப்புமிக்க ம மனிதராகவும், மாணவராகவும் இந்த சமுதாயத்துல உருவாகிறான். சமுதாயத்தோட ஒத்துப்போதல், மனிதனை முழுமையான வளர்ச்சியை அடைதல்.
இதெல்லாம் இந்த இது கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நாட்டிற்கு நல்ல பொருளாதார முன்னேற்றத்துக்கு இது உதவுதல். சரி. இப்ப இது நாள் வரையிலும் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து நோக்கம், அதனுடைய சவால்கள், அதனுடைய நன்மை இதெல்லாம் பார்த்தோம். புதிய கல்விக் கொள்கை வந்து இந்த வாழ்நாள் கல்வி, வயது வந்தோர் கல்விய பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய கல்வி வந்து இந்த வாழ்நாள் அ கல்விய பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது வந்து எடுத்தோனே அவங்க வந்து சொல்லிவிடல. அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, அவங்க வந்து கள ஆய்வு நடத்துறாங்க. அப்படி கள ஆய்வு நடத்தி, அத வந்து பகுப்பாய்வு செஞ்சு, என்னெல்லாம் அதுல வந்து குறைபாடுகள் இருக்கு, நிறைகள் இருக்கு, குறைகள் இருக்கு. அத எப்படி வந்து மீட்டு கொணர்ந்து, அத நல்ல முறையில இந்த சமுதாயத்துல பங்கு குடுக்கணும். இந்த சமுதாயத்த பங்களிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து ஒன்று திரட்டி குடுக்குறாங்க. அப்படி வந்தது தான் இந்த வயது வந்தோர் கல்விக்கான அரசின் வலுவான மற்றும் புத்தாக்க தொடக்க முயற்சிகள். குறிப்பாக சமூக ஈடுபாட்டையும், மென்மையான மற்றும் நன்மையான தொழில்நுட்பத்தின் ஒன்றிணைப்பையும் எளிதாக்குவதற்கும் இந்த இணைப்பு இந்த முக்கிய அதாவது இந்த அனைத்தையும் இந்த 100% எழுத்தறிவு எய்தும் என்ற நோக்கத்தை இந்த புதிய கல்வி கொடுக்கிறது. அதாவது எளிதாக சொல்ல வேண்டுமென்றால், கல்விக் கொள்கையே வந்து உங்களுக்கு என்ன எப்போ கல்விக் கொள்கையுடைய ம் முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் ஃபார் ஆல். அனைவருக்கும் கல்வி. அதாவது எழுத்தறிவு இல்லாம இந்த சமுதாயத்துல யாரும் இருக்கக்கூடாது. நீங்க இன்றைய காலகட்டத்திலயும் நாம அன்றாட வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய சில நிகழ்வுகளை நாம வந்து பார்த்திருப்போம். நாம எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்திருப்போம். என்ன பார்த்திருப்போம்னா, இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பேருந்துடைய பெயர கூட படிக்க தெரியாம தடுமாறக்கூடிய மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் மனது வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தியா தான் இருக்கு. அப்ப இந்த புதிய கல்விக் கொள்கையோடைய முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாயத்துல யாருமே எழுத படிக்க தெரியாம இருக்கக்கூடாது. அதுக்காக தான் வெறும் பள்ளி கல்விய மட்டும் இவங்க முறை சார்ந்த கல்விய மட்டும் நம்பி இல்ல நம்ம. அதுக்காக தான் முறைசாரா கல்வி, முறையில்லா கல்வி இந்த மாதிரியான பல திட்டங்கள குடுத்து என்னன்னா, எஜுகேஷன் ஃபார் ஆல் அனைவருக்கும் கல்வி. இந்த குறிக்கோள நம்ம 100% அடைய வேண்டும் என்பதுதான் தாரக மந்திரமா இருக்கு. அதுக்கெல்லாம் என்னென்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அ எழுத்தறிவு, எண்ணறிவு தான் முக்கியமானது. அத அ ஏற்கனவே இருக்கு. அத வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, வலிமைப்படுத்துறாங்க. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமத்துல சில வரையறைகள வச்சிருக்காங்க. எதுக்கு வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அத வந்து வலிமைப்படுத்துவதற்காக வச்சிருக்காங்க. அதாவது அவங்களுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு. அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு. இதுதான் அவங்களுடைய எல்லாத்துக்கும் பயிற்சி குடுக்கணும். அதனால தான் நம்மளுடைய சமுதாயத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப அறிவொளி இயக்கம் இந்த மாரியான இயக்கங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆ அவங்க வேலை முடித்த பின்பு அவங்களுக்கு வந்து எண்ணும் எழுத்தும் கண்ணன தகுங்கிறத தாரக மந்திரம் போல இதெல்லாம் அவங்களுடைய இது அவங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்கக்கூடிய ஒரு நோக்கமா இருக்கு. இது மட்டும் இல்லாம அவங்களுடைய வாழ்க்கை செய்திறன்கள், அதாவது தொழில் முன்னேற்றத்துக்கும் இந்த புதிய கல்விக் கொள்கை வந்து முக்கியமா செயல்படுது. அ அ அதுக்கான பயிற்சியையும், வளர்ச்சியையும் குடுக்குறாங்க. அடிப்படை கல்வி. அடிப்படை கல்விய வந்து தொடராதவங்களுக்கு அத தொடர்வதற்கான அ நிலைகள வந்து தொடர்வதற்கான பணிகளையும் செய்றாங்க. ஸோ ஆர்வமுள்ளவங்க அத்தனை பேரையும் அணுகி, அவங்களுக்கான கட்டமைப்ப செஞ்சு குடுக்குறாங்க. அதுதான் புதிய கல்வியுடைய சிறப்பா இருக்கு. இதெல்லாம் பண்றதோடு மட்டும் இல்லாம, தொழில்நுட்பத்தையும் அவங்க வந்து சிறப்பா வந்து அவங்க அதாவது அந்த இல்லம் தேடி கல்வின்னு என்று சொல்கிறோம் இல்லையா? அவங்க நேரடியாவே சென்று அந்த பகுதியில, அந்த வட்டாரங்கள்ல என்னெல்லாம் வலிமைப்படுத்த முடியுமோ, இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில இருக்கக்கூடிய நூலகங்கள், தொழில்நுட்பங்கள், குழந்தை நூலகங்கள், நடமாடும் நூலகங்கள் இதெல்லாம் அமைத்து அந்த பகுதியை வந்து செம்மைப்படுத்துகிறார்கள், செறிவூட்டுகிறார்கள், வலிமைப்படுத்துகிறார்கள். இதெல்லாம் அடிக்கடி செய்யும்போது, தானாவே அந்த படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து வந்துவிடும்.
எப்பவுமே இருக்கிற இடத்துக்கே கொண்டு போகும்போது, இன்றைய காலகட்டங்கள் நிறைய மாறிவிட்டது. இன்றைக்கு வந்து மருந்து என்று மருந்து கடைக்கு கூட போய் நம்ம மருந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே நம்ம இருந்த இடத்திலே வாங்கிக்கக்கூடிய அளவுக்கு வந்து இல்லம் தேடி அனைத்துமே வருகிறது. அ வீட்டு மளிகை ஜாமான்கள்ல இருந்து, நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகள்ல இருந்து, உணவு, உடை, இருப்பிடம் இது 3யுமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எல்லாமே இல்லம் தேடியே வந்து விடுகிறது. அனைத்துமே இல்லம் தேடி வரும்பொழுது, கல்வியும் எப்படி வராமல் இருக்கும்? கல்வியும் இன்றைக்கு இல்லம் தேடி வரக்கூடிய நிலையில இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான அ உபகரணங்கள், அதுக்கான மையங்கள், அதுக்கான விளம்பரங்கள், இதெல்லாம் அரசு சார்ந்த நிலையிலயும் செய்றாங்க. அரசு சாராத என்ஜிஓ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதன் மூலமாக வும் செய்றாங்க. அரசு சாராத நிறுவனங்கள். இதன் மூலமாகவும் விளம்பரப்படுத்தி செய்கிறார்கள். ஸோ இதெல்லாம் புதிய கல்விக் கொள்கை வந்து நமக்கு கொடுக்கிறது. அதுதான் இந்த வரிகள்லாம் அதுதான் வந்து கொடுக்குது. அதாவது நமது சமூகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் படிக்கும் பழக்கத்தை கற்பிப்பதற்கு நூல்கள் கிடைப்பதையும், அணுகுவதையும் மேம்படுத்துவது எல்லா சமூகங்களும், கல்வி நிறுவனங்களும், பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், பொது நூலகங்கள் ஆகியவையும் இயலாமையில் உள்ளவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி உள்ளவர்கள். அதாவது நான் சொன்னேன் இல்லையா? நூலகங்கள், நடமாடும் நூலகங்கள், அ தொழில்நுட்ப மையங்கள். இதெல்லாம் வந்து இயலாமையில் உள்ளவர்கள்னா, பெண்கள்லாம் நெறைய பார்த்தீங்கன்னா, வெளியில வர முடியாத ஒரு நிலையில இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இந்த மாற்றுத்திறனாளிகள். அவங்களால நெனச்ச நேரத்துல எல்லா இடங்களையும் செல்ல முடியாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு அருகிலே என்ன மாரியால்லாம் வந்து குடுக்க முடியும், நவீனப்படுத்த முடியும், அப்படின்லாம் நெனச்சு அத வலிமைப்படுத்துறார்கள். இத தான் அவங்க படுத்துகிறார்கள். இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு கொள்கையாக இருக்கிறது. அனைத்து இடத்திலுமே இது சென்று சேரக்கூடிய நிலையில இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, மைய அரசு மட்டும் இல்ல, மாநில அரசுகள், மைய அரசு 2மே சேர்ந்து அந்தந்த ஊரகம் மற்றும் தொலைவிடங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு, அ ய அதாவது குக்கிராமத்து பெருநகரங்கள்லேருந்து கிராமங்கள், குக்கிராமம் என்று சொல்லக்கூடிய நிலையிலயும், மலைவாழ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அனைத்து இடங்களையும் சென்று சேரக்கூடிய நிலையில இத குடுக்குறாங்க. அந்தந்த மொழிகளையும் குடுக்குறாங்க. புத்தகங்கள்லேருந்து இதுலேருந்து அந்தந்த மொழிகளையும் குடுக்குறாங்க. மக்கள் மத்தியில வந்து வாசிக்கும் திறனை மேம்படுத்த, ஊக்கப்படுத்த. அவங்களுடைய புதிய கல்விக் கொள்கையுடைய தாரக மந்திரமே எஜுகேஷன் ஃபார் ஆல் அனைவருக்கும் கல்விங்கிறது தான். அதனால எல்லா இடங்கள்லயும் எப்படியாவது ஒரு முயற்சியை மேம்படுத்தி முயற்சிகளை கொடுத்து, அந்த வாசிக்கக்கூடிய திறனை வந்து மேம்படுத்தணுங்கிறது அவங்களுடைய கொள்கையா இருக்கு. அதுதான் திருப்பி வந்து அத வந்து ரொம்ப வந்து வலிமைப்படுத்துகிறார்கள். எல்லா நூலகங்களையும் வலிமைப்படுத்துதல் வேண்டும். திட்டமிடுதல், வட்டாரங்களில் ஊரக நூலகங்களையும், படிப்பகங்களையும் நிறுவி அமைத்தல். இதெல்லாம் அவங்க அத செய்யறதுக்கு காரணமே இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அதாவது நட ந நடமாடும் நூலகங்களையும் இதெல்லாமே குடுக்குறாங்க. சில சில தவறுகள் இருக்கு. அத மன்னிக்கவும், அத மாத்தி நீங்க படித்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் ஒருங்கிணைப்பது தான். ஒருங்கிணைத்து பேணி வளர்த்தல் தான் இந்த புதிய கல்விக் கொள்கை. நான் திருப்பி திருப்பி இத சொல்வதற்கு காரணம் என்னன்னா, அவங்களுடைய தாரக மந்திரமே அனைவருக்கும் கல்வி என்ற நிலைதான். அனைவரிடத்திலும் இந்த கல்விய கொண்டு சேர்ப்பது தான். அதுக்கு தான் இங்க வந்து அவங்க தூண்டுகோலா திருப்பி திருப்பி ஒருத்தர வந்து மோட்டிவேட் பண்ணும்போது, அதாவது ஊக்கப்படுத்தும்போது, நிம்பி தூண்டப்படும்னா அவங்கள ஊக்கப்படுத்துறாங்க. செயலிகள் மூலமாகவும், இணையவழி பாடப்பயிற்சிகள், அளவை அலகுகள், அதாவது மாடுல்ஸு, செயற்கைக்கோள்கள், அடிப்படையில் அமைந்த தொலைக்காட்சி வாயில்கள், இணையவழி மூலமாகவும், இந்த மாரியான சமூக ஊடகங்கள் வழியாகவும் எல்லாத்துக்கும் அந்த இத வந்து குடுக்குறாங்க. இப்ப இந்த வாழ்நாள் நீடித்த கல்வி, இத வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாட்டிலயும் ஒவ்வொரு மாதிரியான சொற்கள பயன்படுத்துறாங்க. அவ்வாறு பயன்படுத்தக்கூடிய சொற்கள்லாம் ஒரு வரிசை பட்டியல்ல இருக்கு. என்னென்ன சொற்கள வந்து சொல்றாங்கன்னு பாருங்க. என்ன மாரியான சொற்கள பயன்படுத்துறாங்க? ஒ ஒ அதாவது அந்த வாழ்நாள் கல்வி, வாழ்நாள் நீடித்த கல்வி, இந்த வார்த்தைகள, இந்த சொற்கள வந்து என்ன மாரியா நம்ம கையாளலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல தொடர் கல்வின்னு சொல்றாங்க. ஒரு நாள் அதாவது வாழ்நாள் முழுவதும் கற்றல், அஞ்சல் வழி கல்வி, தொலைதூர கல்வி, அடிப்படை கல்வி, நாட்டுப்புற மக்கள் கல்வி, சமுதாய கல்வி, ஆதார கல்வி, மக்கள் கல்வி இயக்கம். இந்த மாரி பல சொற்கள்ல வந்து இத அழைக்கிறாங்க. அதான் வரிசைப்படுத்தியிருக்காங்க. இப்பயும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வந்து உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கலாம். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அ அஞ்சல் வழி கல்வி என்று சொல்லுவோம்.
இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொலைதூர கல்வி அப்படின்னு நம்ம சொல்றோம். அஞ்சல் வழி கல்வியும், தொலைதூர கல்வியும் இந்த வார்த்தைகள், இந்த சொற்கள் வந்து உங்க வாழ்க்கையில வந்து நீங்க பயன்படுத்தியிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப பல நாடுகள்ல, அதாவது மேலை நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, முறைசாரா கல்வி அப்படிங்கிற சொல்ல தான் அதிகம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப என்னென்ன இதுல வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்நாள் நீடித்த கல்வி தொடர்பா பயன்படுத்தக்கூடிய சொற்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடர் கல்வின்னு சொல்லலாம், வாழ்நாள் முழுவதும் கற்றல் அப்படின்னு சொல்லலாம், அஞ்சல் வழி கல்வின்னு சொல்லலாம், தொலைதூர கல்வின்னு சொல்லலாம், அடிப்படை கல்வின்னு சொல்லலாம், நாட்டுப்புற மக்கள் கல்வின்னு சொல்லலாம், சமுதாய கல்வி, ஆதார கல்வி, மக்கள் கல்வி இயக்கம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். பல நாடுகள்ல, மேற்கத்திய நாடுகள்ல வந்து முறைசாரா கல்வி அப்படிங்கிற வார்த்தைய சொற்களை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இப்போ வந்து நாம வந்து 2 பகுதிகள நம்ம பார்த்தோம். அலகுகள பார்த்தோம். அதுல என்னென்னன்னா பார்த்தோம்னா, வாழ்நாள் கல்வினா என்ன? அதனுடைய பொருள் என்ன? வரையறை என்ன? நோக்கம் என்ன? நன்மை, சவால்கள் என்னென்ன வளங்கள்லாம் இருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்ப அத கற்றுக்கொள்ளும்போது அதற்கான குணநலன்கள் என்னென்ன, அத கத்துக்கும்போது ஒரு தனிப்பட்ட நபருடைய உளவியல் ரீதியான குணநலன்கள் மாற்றம் அடைகிறது. எந்த நிலையில மாற்றம் அடைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுய ஆர்வம். அதாவது அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். ஏற்கனவே சொன்னது போல, அவர்களுக்கு சுய ஆர்வம் இல்லை என்றால் எந்த ஒரு செயலையும் அவர்களிடையே நம்ம வந்து கொண்டு செல்ல இயலாது. ஆகவே வந்து அவங்களுடைய உளவியல் மாற்றம் என்னன்னா, சுய ஆர்வம். அவங்களுக்கே ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வருது. 2வது சுய ஊக்குவித்தல். 3வது கடின உழைப்பு, விடாமுயற்சி. எப்பயுமே நம்ம முயற்சி, முயற்சி, முயற்சி செய்யும் பொழுது, நாம வந்து ஒரு மற்றவர்களை காட்டிலும் நாம தனித்தன்மையோடு நாம வந்து இந்த சமுதாயத்துல அ மேம்பாடு அடைந்த ஒரு நபராக நம்ம இருக்க முடியும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு உளவியல் ரீதியான மாற்றம் என்னன்னா, நேர மேலாண்மை. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேரத்தை எப்படி கையாள்வது என்றே தெரியாது. அதாவது நேர மேலாண்மை என்பது நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு செயலாகும். அதாவது அவசர காலத்தில் செய்யக்கூடிய செயல்கள் என்ன? அதற்கு எவ்வளவு நேரம் நாம் ஒதுக்க வேண்டும்? பொறுமையாக செய்யக்கூடிய வேலைகள் என்ன? அதற்கு நாம் எப்பொழுது காலத்தை அவகாசம் கொடுக்க வேண்டும் என்பது நாம் அறிந்திருக்கிறது. அந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து இந்த வாழ்நாள் நீண்ட கல்வியில வந்து ஒருத்தர் வந்து பெற முடியும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அதனால தான் நம்ம ஒரு பழமொழிகள்லாம் சொல்லுவாங்க. காலம் பொன் போன்றது. அதாவது நேற்றைய காலத்த நம்மால் இன்றைக்கு திரும்ப பெற இயலாது. காலம் வந்து பொன் போன்றது. பொன்னுக்கு, தங்கத்துக்கு ஈடாக நம்ம காலத்தை சொல்கிறோம். அப்ப அந்த மாரியான உளவியல் மாற்றங்கள்லாம் ஒரு மனிதரிடையே மேம்படுத்த முடிகிறது. 6வதா பார்த்தீங்கன்னா, அந்த கருத்து பரிமாற்றத்துக்கு எந்த ஒரு மொழியா இருந்தாலும், அந்த மொழிக்கு இந்த 4 திறன்களும் முக்கியம். என்னென்ன திறன்கள்னு பார்த்தீங்கன்னா, கேட்டல், பேசுதல், படித்தல், எழுதுதல் ஆகிய இந்த 4 திறனும் வந்து ஒரு மனிதருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது இருந்தா வந்து அவங்களுடைய கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்து பரிமாற்ற தகவல்கள் அனைத்துமே நன்றாக இருக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, தகவல் தொழில்நுட்ப ஊடக பயன்பாட்டு திறன்கள். இப்ப இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஒரு இந்த வாழ்நாள் கல்வி கற்றல வந்து அடையக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவங்க கத்துக்கிட்டாங்கன்னா, அவங்களுடைய உளவியல் ரீதியான மாற்றங்களா சொல்லப்படுது. ஆகவே மாணவர்களே, நாம இந்த வாழ்நாள் நீண்ட கற்றல் என்ற பாடத்தில் தொகுதி 1ல் 2 அலகுகளை பார்த்தோம். அந்த 2 அலகுகளையும் என்னென்ன சொல்கிறோம் என்றால், வாழ்நாள் நீண்ட கல்வி என்ன? அதனுடைய பொருள் என்ன? அதனுடைய சான்றோர்கள், கல்வியாளர்கள், அறிஞர்கள் இவர்கள்லாம் கொடுத்த வரையறை என்ன? என்று நாம வந்து அதெல்லாம் விரிவா பார்த்தோம். எப்போ ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கல்வி கற்கிறானோ, அப்போது பார்த்தீங்கன்னா, நீங்க அறிஞர் அண்ணாவையும், சாக்ரடீஸ் போன்ற, நெப்போலியன் போன்ற வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவர்கள்லாம் பார்க்கும் பொழுது, அறிஞர் அண்ணா எப்பயுமே படித்தவாறே அவருடைய சிலை இருக்கும். அவரை பற்றி சொல்லும்போது ஒரு சுவாரஸ்யமான செய்தியை சொல்வார்கள். அவர் வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது பார்த்தீர்கள் என்றால், அவருடைய அறுவை சிகிச்சையே ஒரு புத்தகத்தை முடிக்காமல் இருந்ததால், அந்த அறுவை சிகிச்சையே அடுத்த நாளுக்கு மாற்றியதாக சொல்வார்கள். அந்த அளவுக்கு அவருக்கு படிப்பு மேல் ஆர்வம். அதனால அனைவருமே நல்ல அடைவை வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே நாம்
தொடர்ந்து படிக்க வேண்டும் என்பது இந்த பாடத்துல நாம தெரிந்து கொண்டோம். நீங்களும் தொடர்ந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானத படிக்க வேண்டும். அதுதான் தாகூர் என்ன சொல்றாருன்னா, "தொடர்ந்து எரிகின்ற தீபத்தால் மட்டுமே இன்னொரு தீபத்தை ஒளியூட்ட முடியும்" என்று சொல்கிறார். தொடர்ந்து எரிகின்ற தீபம் தான் இன்னொரு தீபத்துக்கு ஒளியூட்ட முடியும். அதனால அன்பார்ந்த மாணவர்களே, நீங்கள் இந்த பாடத்தில் நீங்கள் அனைவரும் பயன்பெற்றிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.